சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 7 பாடங்கள். மத்திய இடைநிலை கல்வி வாரியமானது மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி செயல்படுகிறது. தங்களது இணைப்பு பள்ளிகளுக்கான வரையறைகளை மத்திய கல்வி அமைச்சக ஆலோசனைப்படி அவ்வப்போது மாற்றியமைக்கிறது. இதற்கான பாடப்புத்தகங்களை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலான NCERT வாயிலாக வழங்குகிறது. புதிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தேர்ச்சி திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் 2 முறை பொதுத் தேர்வு எழுதும் அறிமுகமாகியுள்ளது. அடுத்த கல்வியாண்டு முதல் ஏற்கனவே இருந்த 5 முதன்மை பாடங்களுடன் ஒரு திறன் சார்ந்த பாடம் மற்றும் கூடுதலாக ஒரு இந்திய மொழி பாடத்தையும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது ஆங்கிலம், ஹிந்தி, கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கு இதுவரை தேர்வு நடத்தப்பட்டு வந்தது. இனி மாணவர்கள் ஆங்கிலம், இந்தியுடன் கூடுதலாக இன்னொரு மொழி பாடமும் படிக்க வேண்டும். அதாவது இந்திய மொழியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தொழில் சார்ந்த ஒரு பாடத்தையும் பயில வேண்டும். அதாவது கணக்கீடு, சிந்தனை, உடற்கல்வி, நலவாழ்வு, கலைக்கல்வி, சுற்றுச்சூழல், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம், சில்லறை விற்பனை, சந்தைப்படுத்துதல், நிதிசார் கல்வி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை மாணவர்கள் தேர்வு செய்து படிக்கலாம். பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு இனி 5 பாடம் இல்லாமல் 7 பாடங்களுக்கு அவர்கள் தேர்வு எழுத வேண்டும். முதல் சுமையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.